Today we are going to meditate on Hebrews chapter 9 verses 1 through 10. இன்றைக்கு காலையில எபிரேயர் 1வது அதிகாரம் 1 10வது வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். The topic is the old tabernacle, a shadow of Christ. இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, பழைய ஆசாரிப்பு கூடாரம் கிறிஸ்துவனுடைய நிழலாட்டம், கிறிஸ்துவனுடைய நிழல் அப்படிங்கிற அந்த டாபிக்ல நம்ம பார்க்க போகிறோம். Let me read the text first in English and then in Tamil. முதலாவது வேத பகுதியை நான் ஆங்கிலத்திலும் பின்பு தமிழிலும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Hebrews chapter 9 verses 1 through 10. That first covenant between God and Israel had regulations for worship and a place of worship here on earth. There were two rooms in the tabernacle. In the first room were a lampstand, a table, and sacred loaves of bread on the table. This room was called the holy place. Then there was a curtain, and behind the curtain was the second room called the most holy place. In that room were a gold incense altar and a wooden chest called the Ark of the Covenant, which was covered with gold on all sides. Inside the ark were a gold jar containing manna, Aaron's staff that sprouted leaves, and the stone tablets of the covenant. Above the ark were the cherubim of divine glory, whose wings stretched out over the ark's cover, the place of atonement. But we cannot explain these things in detail now. When these things were all in place, the priests regularly entered the first room as they performed their religious duties. But only the high priest ever entered the most holy place, and only once a year, and he always offered blood for his own sins and for the sins the people had committed in ignorance. By these regulations, the Holy Spirit revealed that the entrance to the most holy place was not freely open as long as the tabernacle and the system it represented were still in use. This is an illustration pointing to the present time, for the gifts and sacrifices that the priests offer are not able to cleanse the consciences of the people who bring them. For that old system deals only with food and drink and various cleansing ceremonies, physical regulations that were in effect only until a better system could be established. இப்பொழுது நான் தமிழ்ல வாசிக்கிறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 1-10 வரை. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்குரிய முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த இடமும் உடையதாக இருந்தது. எப்படி என்றால், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த இடம் எனப்படும். இரண்டாம் திரைக்கு உள்ளே மகா பரிசுத்த இடம் என்று சொல்லப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே தங்கத்தால் செய்த தூப கலசமும் முழுவதும் தங்க தகடு பதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட தங்க பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை பற்றி விளக்கிச் சொல்ல இப்பொழுது நேரமில்லை. இவைகள் இவ்விதமாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்க, ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்ற முதலாம் கூடாரத்திற்குள் எப்போதும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திற்குள் பிரதான ஆசாரியன் மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் மக்களுடைய தவறுகளுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் வரைக்கும் மகா பரிசுத்த இடத்திற்கு போகிற வழி இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கூடாரம் இந்த காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய
மனசாட்சியை பூரணப்படுத்த முடியாதவைகள். உண்பதும் குடிப்பதும் பலவிதமான குளியல்களும் சரீரத்துக்குரிய சடங்குகளை தவிர வேறொன்றும் இல்லை. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் செய்வதற்கு கட்டளையிடப்பட்டது. Okay, the crux of the message here in this passage is that the old covenant system, especially the tabernacle and the structure, remained till a better system came into place. And then it's gone. So now what we need to cling on to is the reality, not the shadow. இப்ப இந்த டெக்ஸ்ட்ல, இந்த வேத பகுதியில பார்க்கிற செய்தியுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஆசாரிப்பு கூடாரம், அதனுடைய கட்டமைப்பு, இது எல்லாமே தற்காலிகமாக ஒரு நிழலாட்டமாக நின்றது. எதுக்கு அப்படின்னா, நிஜம் வரும் இல்லைங்களா, அந்த நிஜத்திற்கு நிழலாட்டமாக நின்றது. நிஜம் வந்ததுக்கு அப்புறம் நாம் அந்த நிழலை பிடிச்சிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். லெட்ஸ் லுக் அட் three important aspects in the text, and then three important lessons for our practical Christian life today. நாம இந்த வேத பகுதியில ஒரு 3 முக்கியமான அம்சங்களை நாம பார்க்கலாம். அதன் பின்பு 3 முக்கியமான காரியங்கள் நாம இன்றைக்கு நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்கலாம். The first one is the old tabernacle and its structure and its purpose. பழைய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய அந்த கட்டமைப்பு மற்றும் அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். If you look at this text, it tells that the old tabernacle had 2 sections. நாம இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது பழைய ஆசாரிப்பு கூடாரத்துல 2 பகுதிகள் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். The first one is called the holy place, which contained the lampstand, table of showbread, and altar of incense. நம்ம மொதல் பகுதியை நம்ம பார்க்கிறோம். அந்த மொதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஸ்தலத்துல குத்து விளக்கு, அப்புறம் பிரெட் இருக்கு, அப்பம் இருக்கிறது, பின்பு தூப கலசம் அந்த இடத்துல இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். The second place is called the most holy place, that held the Ark of the Covenant, which represented God's presence. அங்க 2வது பகுதியை நம்ம பார்க்கிறோம். அங்க உடன்படிக்கையின் பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் பெட்டி தேவனுடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல காண்பிக்கிறது, தேவன் அந்த இடத்துல இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. The Ark of the Covenant contained the manna, Aaron's staff, and the tablets of the law, the 10 commandments. நம்ம அந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அங்க என்ன இருக்கு? மன்னா இருக்கிறது, ஆரோனுடைய அந்த கோல் இருக்கிறது, அப்புறம் அந்த 10 கட்டளைகள், அந்த பலகைகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். All these items represent or symbolize God's provision, priesthood and covenant with Israel. இந்த 3 காரியங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மன்னா, ஆரோனுடைய கோல் மற்றும் அங்க இருந்த அந்த 10 கட்டளையுடைய பலகைகள், இது எதை காண்பிக்குதுன்னா, ஆண்டவர் இந்த மக்களை போஷித்தார் என்பதை காண்பிக்கிறது. அப்புறம் ஆண்டவர் இவர்களுக்கு ஆசாரிய முறைமையை உருவாக்கி அவர்களை வழிநடத்தினார் என்பதை காண்பிக்கிறது. இந்த 10 கட்டளைகள் எப்படி ஆண்டவர் இந்த மக்களோட ஒரு உடன்படிக்கையை உருவாக்கினார் என்பதை இது காண்பிக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். All this, this beautiful structure, if you look at the tabernacle, it's a beautiful structure, colorful, with a lot of carvings and embroidery, a lot of craft work. It's a colorful structure, but it represents the presence of God. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ரக்சர். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்க, கைவேலைகள் செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி சூப்பரா இருக்கும். ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், ஒரு அழகான கட்டமைப்பு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா இது ஒரு டெம்பரரி பில்டிங் தான், ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். Many years before, when I was in Delhi,
I went to a synagogue on the Humayun Road. ஹுமாயூன் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்கு டெல்லியில. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சினகாக் இருக்கு, அதாவது யூதர்களுடைய ஜெப ஆலயம் அங்க இருக்கிறது. I went to the synagogue to participate in the worship and see what they do on a Friday evening. ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நான் ஹுமாயூன் ரோட்ல இருக்கிற அந்த ஜெபாலயத்துக்கு நான் போனேன். போயிட்டு என்ன பண்றாங்க, எப்படி அவங்க வர்ஷிப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கறதுக்காக நான் அங்க போயிருந்தேன். அங்க போயிருந்த போது நீட் வால்யூம் போட்டிருக்காங்க. அங்க போயிருந்த போது பாத்தீங்கன்னா a lady preached that day in a Jewish synagogue. A lady preached on the tabernacle that day. அன்னைக்கு அவங்க வந்து ஆசாரிப்பு கூடாரத்தை வைத்து ஒரு லேடி, ஒரு பெண் வந்து பிரசங்கம் பண்ணாங்க அன்னைக்கு. She preached beautifully. அவங்க மிக அழகாக அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. This is what she said. She said, look at the tabernacle, so beautiful, and everything there is meticulously organized and beautifully made. அங்க இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது, அப்புறம் மிக அழகாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. Then she said it's colorful. இது வந்து மிக நிறைய கலர் வர்ணங்களை கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. Then she said, isn't God so creative? ஆண்டவர் புதுசா அழகா படைக்கிற ஒருத்தர் இல்லையா? So he taught even the craft workers as to how they have to make craft works. அவர் இந்த கைவினை வேலைகளை செய்யறவங்களுக்கு கூட ஆண்டவர் வந்து தன்னுடைய ஞானத்தை கொடுத்து எப்படி அந்த கை வேலைகள்லாம் செய்வது என்பதை கூட அவர் வந்து படிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. That beautiful structure points to the presence of God. அந்த பியூட்டிஃபுல், அந்த அழகான அந்த கட்டமைப்பு வந்து தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில இருந்தது என்பதை காண்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. And then she stopped there. அதுக்கப்புறம் அவங்க நிறுத்திட்டாங்க. And then I was thinking, she stopped there, but the New Testament continues from there. And the New Testament says that that beautiful structure represented God's presence in the Old Testament, but now we have God in us, the presence of God. The Bible says you are the temple of the Holy Spirit and you are the temple of God. That's what I was thinking, sitting there. நான் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன், அவங்க வந்து தேவனுடைய பிரசன்னம் அங்க இதன் மூலமாக ஆசாரிப்பு கூடாரத்தின் மூலமாக ஒரு அடையாள சின்னமாக காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்திட்டாங்க. ஆனா நான் அங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன், புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தது நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பதனால நீங்களே பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம், நீங்க தான் தேவனுடைய ஆலயம் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அந்த ஆசாரிப்பு கூடாரம் இப்பொழுது இல்லை, இவர்கள் நிழலாட்டத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க, நாம நெஜத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்து கொண்டு இருந்தேன். அருமையானவர்களே, this is a very important point today for us to think about, meditate on. இந்த காரியம், இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம பிடித்து கொள்வதற்கு, தியானிப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். We keep emphasizing every day that we do not cling to any kind of religion, even though that's meticulously organized and looking so beautiful. நாம எந்த விதமான மத சடங்கையும் மத காரியத்தையும் நாம பின்பற்றுவது இல்லை. அது எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகாக அது வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதை நாம பின்பற்றுவதில்லை. What we focus on is relationship with Christ. நாம எதை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, நாம இயேசுவோடு இருக்கிற அந்த உறவை நாம ஃபோக்கஸ் பண்றோம். இயேசுவோடு இருக்கிற அந்த உறவை தான் நாம நாடுகிறோம் என்பதை நாம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Then the question is, why did God create or ask people to build the tabernacle representing his presence? Why didn't he tell the people, hey, I don't want any structure, all that I need, all that I want you to focus on is relationship with me?
ஏன் ஆண்டவர் அந்த காலத்துல டேபர்நாக்கெல்லாம் கட்ட வேண்டாம், ஆசாரிப்பு கூடாரம்லாம் கட்ட தேவையில்லை, நேரடியாகவே இந்த மக்கள்கிட்ட போயிட்டு நான் உங்களுடைய உறவை தான் தேடுகிறேன், எனக்கு வந்து உங்களுடைய உறவு தான் தேவை, எந்த விதமான இந்த மத காரியங்கள் சடங்குகள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த ஆசாரிப்பு கூடாரமே இல்லாம பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா? I just want you to look at it this way. நீங்க இப்படி இதை பார்க்கும்படியாக நான் கேட்கிறேன். The Bible describes the law as a teacher. வேத புஸ்தகம் இந்த சடங்குகள், இந்த பிரமாணம் எல்லாத்தையும் ஒரு டீச்சர் போல வர்ணிக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். Not just that, the law is like a signpost. இந்த பிரமாணம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சைன் போஸ்ட் போல இருக்கு. சைன் போஸ்ட் என்ன சொல்லும்? இந்த ஊருக்கு ஒட்டச்சத்திரம் போகணுமா, ஒட்டச்சத்திரத்துக்கு இந்த வழி அப்படின்னு அது காண்பிக்கும். பட் த சைன் போஸ்ட் வில் நாட் டேக் யூ. இஸ் த சைன் போஸ்ட் குட்? யா, இட்ஸ் குட். ஷுட் பி நிக்லெக்ட் த சைன் போஸ்ட்? நோ. ஷுட் பி இக்னோர் த சைன் போஸ்ட்? நோ. நம்ம வந்து அந்த சைன் போஸ்ட்டை வந்து தூக்கி எரிஞ்சிடலாமா, அதை வந்து ஏய் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடலாமா? இல்ல. We take a look at the signpost, we read what is there, and then we take the right direction. நாம அந்த சைன் போஸ்ட்டை பார்க்குறோம், நம்ம சரியான வழியில போறோம், அது சரியான பாதையை நம்ம எடுக்கிறோம். பட் as we move on the right track or right path, we are going to reach our destination, and that is Christ Jesus. நாம சரியான அந்த வழியில போகும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த சரியான இடத்துக்கு போறோம். அந்த சரியான இடத்துக்கு போகும்போது அங்க நாம ஒருத்தரை பார்க்கிறோம், அவர் வந்து இயேசு கிறிஸ்து என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. So we have to cling to Jesus Christ. நாம இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ள வேண்டும். Signpost is there, we appreciate that, but we cannot be holding on to the signpost and leaving Christ Jesus. நம்ம இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு நாம அந்த சைன் போஸ்ட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஓ, சைன் போஸ்ட் இஸ் வெரி குட் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஈவன் இஃப் த சைன் போஸ்ட் இஸ் மேட் ஆஃப் கோல்டு, அந்த சைன் போஸ்ட் தங்கத்தினாலேயே உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதனால அது வந்து ஒரு கட்டத்தில் நமக்கு உதவி செய்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்கிறோம். Why is he more important than the signpost? Why is he more important than the religion? Why is he more important than the tabernacle? ஏன் இயேசு கிறிஸ்து வந்து சைன் போஸ்டை காட்டிலும் ரொம்ப முக்கியமானவர்? ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு மத சடங்கை காட்டிலும் முக்கியமானவர்? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை காட்டிலும் முக்கியமானவர் என்றால், வேதம் the Bible says that God removed the structure and gave us full access to God's presence through Jesus Christ. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த சடங்குகள் எல்லாவற்றையும் தேவன் வந்து சடங்குகளை எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு இந்த கட்டமைப்பை எல்லாம் எடுத்துவிட்டு நமக்கு முழுவதுமாக தேவனுடைய பிரசனத்துக்கு போவதற்கான ஒரு வழியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. So what was temporary is gone, but we have something permanent, and that is full access to God's presence through Jesus Christ. நமக்கு தற்காலிகமாக இருந்தது போய்விட்டது, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோட முழு ஆக்சஸ் கிடைத்து விட்டது. அதாவது இயேசு கிறிஸ்து போவதற்கு முழு வழியும் கிடைத்து விட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். When the Pharisees and all the others were practicing or emphasizing the outward religious practices, Jesus said, I am the way. பரிசேயர்கள் எல்லோருமே புறம்பான சுத்திகரிப்பு சடங்குகள் இதை எல்லாத்தையும் பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது, அதை வலியுறுத்தி கொண்டிருந்த போது இயேசு என்ன சொன்னார்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னாரு. I am the way, he said. I am the truth and I am the life. இயேசு சொன்னாரு, நான் தான் வழி சத்தியம் ஜீவன் என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். Did the Pharisees listen to what Jesus said? இயேசு சொன்னதை அவங்க கேட்டாங்களா? Yes, they heard. I mean, they just heard what Jesus said, but they never obeyed him. They never followed him. இயேசு கிறிஸ்து நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னபோது மற்றவங்க எல்லாம் கேட்டாங்களா? பரிசேயர்கள் கேட்டாங்களா? இந்த சடங்கை ஆசரிப்பவர்கள் கேட்டார்களா? நிச்சயமாக கேட்டார்கள். சும்மா அவர்கள் வந்து கேட்டார்களே ஒழிய அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். They found fault with the disciples when they did not wash the hands.
இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் வந்து கையை கழுவாம சாப்பிட்ட போது அவர்கள் குற்றம் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் பிரமாணத்தை உடைத்ததாக அவர்கள் சொன்னார்கள். பட் ஜீசஸ் said is not the outward cleansing that actually makes you clean, but what you take it in, what you think in your mind, what comes out of your mouth, what comes out of you is actually making you dirty. இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க எதை உட்கொள்கிறீர்களோ, நீங்க எதை வந்து நீங்க மைண்ட்ல நினைக்கிறீங்களோ, மனசுல நினைக்கிறீங்களோ, எது உங்க மனசுல இருந்து இதயத்துல இருந்து வெளியில வருதோ அதுதான். இதயத்தை நிறைவால நீங்க எதை பேசுறீங்களோ அதுதான் என்ன செய்யுது, உங்களை வந்து டர்ட்டி ஆகுது, உங்களை வந்து அழுக்காகுது அப்படின்னு சொன்னாரு. ஜீசஸ் focused on mind. Jesus focused on the heart. That is why Jesus began his message with repentance, calling people to repent. இயேசு கிறிஸ்து தன்னுடைய எதை ஃபோக்கஸ் பண்ணார் அப்படின்னா, மனதை ஃபோக்கஸ் பண்ணார், இதயத்தை ஃபோக்கஸ் பண்ணார். நீங்க அந்த இதயத்தை மாத்துங்க அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவருடைய செய்தியை ஆரம்பிச்ச போது எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, மனம் திரும்புங்கள் என்று ஆரம்பித்ததை நாம பார்க்கிறோம். He didn't say, okay, come on, get into the Jordan. அவர் வந்து வாங்க இந்த யோர்தானுக்குள்ள நீங்க பேப்டிசம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைக்கல. இயேசு கிறிஸ்து வந்து he did not say, okay, come and take bath in a river. ஒரு நதியில போயிட்டு நீங்க குளிங்க அப்படின்னு சொல்ல, அல்லது follow some rituals. He didn't say follow some rituals. அவர் வந்து சில சடங்குகள் எல்லாம் நீங்க வந்து பின்பற்றுங்க அப்படின்லாம் சொல்ல. He called the people to repent. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களை மனம் திரும்ப, மனதை மாற்றிக்கொள்ள, இதயத்தை மாற்றிக்கொள்ள, இதயத்தை ஆண்டவருக்கு நேராக கொண்டு வர அவர் அழைத்தார் அப்படின்னு சொன்ன பார்க்கிறோம். So this is very, very important for all of us, my friends, today. The first point is, we have full access to God's presence, and we don't need to follow any kind of religious practices to enjoy the presence of God. The முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம ஆண்டவர்கிட்ட சேர்வதற்கு நமக்கு முழு வழி நமக்கு இருக்கிறது, ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. நம்ம எந்த விதமான சடங்கையும் பின்பற்ற தேவையில்லை என்பதை நான் பார்க்கிறோம். The second one is, if you read from verses 6 to 10, we look at the tabernacle's regulations. What the Bible says is, the tabernacle's regulations are insufficient for true redemption. இந்த tabernacle, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய அந்த சடங்குகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நாம மீட்கப்படுவதற்கு முழுவதுமாக உதவி செய்யாது, போதுமானது இல்லை என்பதை நாம பார்க்கிறோம். இட்ஸ் ஒன்லி அபவுட் அவுட்வர்ட் பியூரிட்டி. இது வந்து வெளியரங்கமாக நம்மை கழுவிக் கொள்வதற்கு தான் இது உதவி செய்து அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். Even baptism, I have seen a lot of people, my friends, they have taken baptism, but they are not true to God. அவர்கள் பேப்டிசம் எடுத்திருக்கிறாங்க, ஆனா அவங்க உண்மையிலேயே ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. பேப்டிசம் ஃபார் them probably is a ritual. அவர்களுக்கு வந்து ஞானஸ்தானம் என்பது ஒரு சடங்காக இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். We are going to have baptism on April the 19th. You can encourage people to take baptism. I encourage people to take baptism if they are not baptized, but do not take baptism as a ritual. Baptism நமக்கு வந்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இருக்கிறது. யாரெல்லாம் பேப்டிசம் எடுக்கவில்லையோ அவர்கள் பேப்டிசம் எடுக்கும்படியாக, ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக நான் அழைக்கிறேன், அவர்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆனா நம்ம பேப்டிசத்தை எப்படி செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு சடங்கு போல நம்ம எடுக்கவே கூடாது. அருமையானவர்களே, I have seen some wonderful brothers and sisters who took baptism many years before, but they are not in the Lord today. சிலர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அருமையான மக்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள், ஞானஸ்தானம் எடுத்து ஆனா இன்னைக்கு அவர்கள் ஆண்டவருக்குள்ள இல்ல என்ற அந்த பரிதாபமான நிலையை நான் பார்க்கிறேன். மனசு உண்மையிலே உடைகிறது. I wonder why did they take baptism and why didn't baptism help them? நான் சில வேளை நான் யோசிப்பேன், ஏன் அவங்க பேப்டிசம் எடுத்தாங்க, ஏன் பேப்டிசம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். they were not really they did not understand. That's what I can say. They did not really understand what repentance was and what it was to be saved. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, என்ன ரட்சிக்கப்படுறதுனா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து இந்த மனம் திரும்புறதுனா என்ன அப்படின்னு தெரியல. To repent is to
சேஞ்ச் ஆர் அல்லீஜன்ஸ், சேஞ்ச் ஆர் லாயல்டி. நாம மனம் திரும்புவது என்றால் என்ன அப்படின்னா, நாம யாருக்கு நம்மளை அர்ப்பணம் பண்ணியிருக்கிறோமோ அதை நாம சேஞ்ச் பண்றது, யாருக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமோ அதை நம்ம சேஞ்ச் பண்றது. இன் த ப்ரீவியஸ் லைஃப் we were loyal to certain systems in the world. நம்ம முன்பாக இருந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல இருந்த ஒரு சில காரியங்களுக்கு நாம உண்மையாக இருந்தோம். We had allegiance to certain things in the world, religious systems and all that. இந்த உலகத்துல இருந்த சில மத சடங்குகளுக்கும் முறைமைகளுக்கும் நாம உண்மையாக இருந்தோம். But as we are baptized, as we have repented, we are loyal to Christ, we are faithful to Christ, we have allegiance to Christ. நாம மனம் திரும்பினதுக்கு அப்புறம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நாம கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கிறோம். நம்ம முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணம் செய்து விட்டோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. நோ பிளேஸ் ஃபார் ரிலிஜன், நோ பிளேஸ் ஃபார் ரிச்சுவல்ஸ். நம்ம நல்ல காரியங்கள், நல்ல கிரியைகள் செய்துதான் நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு இல்லை. சடங்குகளுக்கு நம்ம இடம் கொடுக்க தேவையில்லை. ஈவன் இஃப் ஐ டூ த பெஸ்ட் இன் மை லைஃப், I cannot still measure up to the standard God has set for me. நான் இந்த உலகத்துல எல்லா நல்ல காரியங்களையும் செஞ்சாலும் சரி, எல்லா நல்ல காரியங்களையும் செஞ்சாலும் சரி, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பரிசுத்த நிலையை நான் அடையவே முடியாது. So what do I have to do? I need to depend upon Christ. I need to depend upon the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்த இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா why? Because he loves me so much. He has all the grace that I need in this world. இந்த உலகத்துல எனக்கு தேவையான எல்லா கிருபையும் அவர் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. He loves you so much. He wants to be with you and he wants to help you. அவர் உங்களோட இருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் விருப்பப்படுகிறார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. Say for example, I come to your house and you want to make nice orange juice. நான் உங்க வீட்டுக்கு வரேன், ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை. You have 3 oranges, but one is rotten. Let's say 3 oranges, but one is rotten. நீங்க உங்ககிட்ட ஒரு 3 ஆரஞ்சு பழங்கள் இருக்கிறது, ஒன்று அழுகி போயிருக்கு. But unless you use all the 3 oranges, you will not get full glass of orange juice. நீங்க அந்த 3 ஆரஞ்சு பழத்தையும் யூஸ் பண்ணல அப்படின்னா முழு கிளாஸ் ஆரஞ்சு பழம் வராது அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். But you think, okay, it's okay, no problem. 2 oranges are good, but just one is rotten. And that too, it's only a part of the orange which is rotten. So what you do, you put all the 3 together and then make orange juice. நீங்க என்ன செய்றீங்க? 2 ஆரஞ்சு பழம் நல்லா இருக்கே, இந்த 3வது ஆரஞ்சு பழத்துல ஒரு பகுதி தானே அழுகி போயிருக்கு, பரவாயில்ல, நோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்க ஆரஞ்சு பழம் ஜூஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, will that orange juice be good? அந்த ஆரஞ்சு பழம் நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. But I'm sure you won't do it. You won't do it. நிச்சயமாக நீங்க செய்யவே மாட்டீங்க. ஏன்னா even the little bit of rotten part in an orange can spoil the whole juice. இந்த சின்ன கொஞ்சம் அந்த அழுகி போயிருக்கிற பகுதி கூட என்ன செய்யும் அப்படின்னா அந்த முழு ஆரஞ்சு பழ ஜூஸையுடைய ருசியையும் மாற்றிவிடும், கெடுத்து விடும் என்பதை நாம் பார்க்கிறோம். That's how we are standing before God. We say, I have 10 good things, God, but just one thing is bad. நம்ம சொல்றோம், ஆண்டவரே 10 காரியம் நான் நல்லா வச்சிருக்கேன் ஆண்டவரே, ஒரு காரியம் மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, God says, it's not on the basis of your efforts, it's not on the basis of your work that I can love you. I love you because you are my child. I love you because I'm right. I want to be faithful to you because you are my child. ஆண்டவர் சொல்றார், நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்களுடைய முயற்சியினாலேயோ உங்களுடைய கிரியையினாலேயோ நீங்க என்னை பிரியப்படுத்த முடியாது. நான் நேசிக்கிறேன், ஏன்னா நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கேன். அது மட்டுமல்ல, நான் உங்களை நேசிக்கிறேன் ஏன்னா நான் உங்களுக்கு உண்மையாக இருக்க விருப்பப்படுறேன். This is what motivates me so much. When God says, I want to love you, I want to be faithful to you, I want to fulfill my promise. ஆண்டவர் என்னை பார்த்து, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு உண்மையா இருக்க விருப்பப்படுறேன்,
நீ என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, that drives me, that motivates me to love God more. அது என்னை வந்து ஆண்டவரை நேசிப்பதற்கு இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். This morning, do not be motivated by rituals, do not be motivated by fear, do not be motivated by a lot of other things people mention. Like you will be cursed and all that. இன்னைக்கு வந்து எதை வைத்தும் நீங்க ஊக்கமடைய தேவையில்லை. அதாவது இதை செய்யலன்னா நீங்க உங்களுக்கு சாபம் வந்துடும், அல்லது பயம் வந்து நம்மளை ஊக்கப்படுத்த தேவையில்லை, அல்லது எந்த விதமான சடங்குகளும் நம்மளை ஊக்கப்படுத்த தேவையில்லை. தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, God loves me, God is faithful to me, God is right, God is righteous. ஆண்டவர் வந்து பரிசுத்தமா இருக்கார், ஆண்டவர் நீதி உள்ளவரா இருக்கார், ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், ஆண்டவர் வந்து என்ன நேசிக்கிறார் அப்படிங்கிறது நம்மளை வந்து மோட்டிவேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்று நான் சொல்வேன். அருமையானவர்களே, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும்? லாஸ்டா finally I just want to say this and conclude. Christ, the fulfillment of the tabernacle. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய நிறைவேற்றம் என்று நம்ம பார்க்கிறோம். Jesus carried the presence of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரசன்னத்தை தாங்கி கொண்டிருந்தார். He carried the presence of God and he was God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரசன்னத்தை தாங்கினார். அதே வேளையில பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். The blood of bulls and goats could never take away sin. நீங்க 10வது அதிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடுகளுடைய ரத்தமோ விலங்குகளுடைய ரத்தமோ வந்து பாவத்தை எடுத்து போடவே முடியவில்லை. Christ's blood fully cleanses and redeems us. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்மை முழுவதுமாக சுத்திகரித்து நம்மை மீட்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, we should not simply look at Jesus hanging on the cross and say, pity him. நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குவதை நம்ம பார்த்து, ஓ பரிதாபமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. He paid the price for our redemption with his life, with his blood. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால நம்முடைய மீட்பிற்காக கிரயத்தை கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். When we look at the cross, we need to love him and we need to look at something beyond the cross. நம்ம அந்த சிலுவையின் தாண்டி ஒரு காரியத்தை பார்க்கணும். என்ன அப்படின்னா, Jesus rose again from the dead. இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். He is still alive. இயேசு இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். Where is Jesus? He is in you. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்க இதயத்துக்குள்ள, உங்க பாடிக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். Today, if you want to say something repeatedly the whole day, just say this: Jesus is in me. Jesus is in me, not in the tabernacle, but he is in me. இயேசு வந்து ஆசாரிப்பு கூடாரத்துல இல்ல, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இயேசு ஆசாரிப்பு கூடாரத்துல இல்ல, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். We have to say this repeatedly today to get it registered in our minds. இதை வந்து நம்ம தொடர்ந்து சொல்ல வேண்டும். இது வந்து நம்முடைய மனசுல பதிய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். But I don't want to make this a ritual. இதை வந்து நீங்க சடங்கு போலலாம் சொல்ல தேவையில்ல. Many times we feel like we are abandoned. நம்ம பல வேளைகள் நம்ம இப்படி யோசிக்கிறோம், நம்ம கைவிடப்பட்டது போல நம்ம யோசிக்கிறோம். We feel like nobody is with us. நம்ம கூட யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறோம். We have to know this, that we can go to God anytime and we have full access to him and he is with us. நம்ம தேவனிடத்துல நாம முழுவதுமாக நம்ம செல்ல முடியும். அது மட்டுமல்ல, தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடவே கூடாது. அருமையானவர்களே, இது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். If Jesus is in you, you have a very good friend with you. If Jesus is in you, you have a companion with you. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன், இயேசு ஒரு நல்ல நண்பனாக உங்களோட இருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ள இருப்பார் அப்படின்னா உங்களுடைய துணை இயேசு, உங்களோடயே இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். If Jesus is in you, you have all the strength in you. இயேசு உங்களுக்குள்ள இருப்பார் என்றால் உங்களுக்கு தேவையான எல்லா பலமும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். You are the temple of the Holy Spirit. You are the temple of God. நீங்க தான்
இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. Jesus is the tabernacle. He lived among us and he now lives in you. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்த போது அவர் ஆசாரிப்பு கூடாரமாக அவர் நடந்து வந்தார். பட் இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். I just want you to pause for a moment. நீங்க அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே அப்படியே அமைதியா இருந்து இதை நீங்க யோசிங்க. Everything, the old system is gone. பழைய முறைமைகள்லாம் போயிடுச்சு. We do not have the shadow. நமக்கு இப்ப நிழல் இல்லை. We have the reality. நமக்கு நிஜம்தான் இருக்கு. That reality is Jesus. அந்த நிஜம் இயேசு கிறிஸ்து. That Jesus is in me. அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். Isn't it beautiful? எவ்வளவு அழகான அருமையான காரியம் இது. Isn't it powerful? இது எந்த அளவுக்கு வல்லமை உள்ளது அப்படின்னு யோசித்து பாருங்க. You don't need to fear anything. நீங்க எதுக்கு நீங்க கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி, எனக்குள்ள இருக்கீங்க, அதுக்காக நன்றி. எனக்குள்ள இருக்கீங்க. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே.